ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஹினாட்டா பத்தி பேச போறேன். நம்ம எல்லாருக்குமே ஹினாட்டா கேரக்டர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுக்கு ரீசன் சொல்லணும் அப்படின்னா, அவ கியூட்டு, ஸ்வீட்டு, சைலண்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங், கேரிங், இன்னும் சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போலாம் இல்லையா? முக்கியமா சொல்லணும்னா அவ நருட்டோக்கு ரொம்பவே ட்ரூவா இருப்பா. அண்ட் அவளுடைய ஸ்டோரியை நம்ம எடுத்துக்கிட்டா கூட அதுல ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நருட்டோ பத்தியுமே வந்துரும் இல்லையா? அதாவது எப்பவுமே அவன் நருட்டோவையே பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பா. அவளுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷும் நருட்டோ தான். அவளுடைய ஃபர்ஸ்ட் லவ்வும் நருட்டோ தான். அவளுடைய இன்ஸ்பிரேஷனும் நருட்டோ தான். அவன் மேரேஜ் பண்ணதும் நருட்டோ தான். ஒரு தடவை சின்ன வயசுல நருட்டோ வந்து அவளை புல்லிஸ் கிட்ட இருந்து காப்பாத்திருந்திருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் அவள் வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ நருட்டோ கொண்டு போய் அவளை வீட்டாண்ட விட்டு வந்திருப்பான். அப்போத்துலேருந்து அவள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டா. அப்போத்துலேருந்து நருட்டோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. பட் அது நருட்டோக்கு தான் புரியல. பட் இருந்தாலும் லாஸ்ட்ல ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா? ஸோ அதுவே எனக்கு ஹாப்பி தான். நருட்டோ அவனை காப்பாத்தினப்பட்டிலேருந்து அவன் நருட்டோ 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 அப்படின்னு தான் சொல்லி சுத்திட்டே இருப்பான். சொல்லப்போனா அவனுக்கே தெரியாம பார்த்துட்டு அவனை அப்சர்வ் பண்ணிட்டு அவனையும் இன்ஸ்பிரேஷனா வச்சு ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு, இன்னும் சொல்லப்போனா அவளுக்கு நருட்டோவை கல்யாணம் பண்ணணும்லாம் கூட அவள் யோசிச்சே இருக்க மாட்டான். லைக் லைஃப் லாங் அவனுக்கு இப்படியே பார்த்துட்டே இருந்துட்டாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நினைப்பான். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்ல. அவ ஸ்வீட் அப்படின்றதுக்கு சொல்லணும்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நருட்டோக்கு சாக்குரா மேல க்ரஷ் இருக்கும் இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. ஆனா அப்பவுமே அவ நருட்டோவையோ இல்ல சாக்குராவையோ ஹேட் பண்றதோ இல்லாட்டி அவங்க மேல கோவப்படுறதோ எதுவுமே பண்ணிட்டு இருக்க மாட்டான். பட் நார்மலி கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு, முக்கியமா பாய்ஸை பத்தி எனக்கு சரியா தெரியாது, பட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு தான் விரும்புற பையன் வேற யாரையாச்சும் விரும்புற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்னொரு பொண்ணு மேல ரொம்பவே கோவப்படுவாங்க. நியர்லி ஹேட்டே பண்ணுவாங்க. பட் ஹினாட்டா வந்து சாக்குராவை ஹேட் இல்ல, அவளை ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணா, ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சா, ஃப்ரெண்ட் மாதிரி தான் நடத்தினா. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்ல. ஹினாட்டா ஸ்வீட் மட்டும் இல்ல, ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணும் கூட. லைக் ஒரு தடவை அவ தங்கச்சியோட சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது ஃபைட் பண்ணி ஜெயிச்சா ஹினாட்டா வந்துட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அது ட்ரைனிங்ல ஒரு பார்ட் தான். அவ வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் அவ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபைட்ல வந்துட்டு அவளால் அவ தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் அவ தங்கச்சியை ஹர்ட் பண்ணி அவ ஜெயிக்கணும்னு நினைக்கல. ஸோ அதனால அவ விட்டு கொடுத்துருவான். அதனால அவங்க அப்பா கிட்டேயும் நிறைய திட்டு வாங்குவான். அவங்க அப்பா வந்து, நீ நெக்ஸ்ட் ஹியூகோ லீடரா ஆகணும் இல்லையா, நீ எப்படி ஆகுவ, இவ்வளோ வீக்கா இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திட்டுவாரு. அண்ட் அப்பத்துலேருந்து அவரு ஹினாட்டா மேல ரொம்பவே கோவத்துலயும் இருப்பாரு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. பட் இருந்தாலுமே அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க சிஸ்டர் கிட்டேயும் ரொம்பவே கைண்டாக நடந்துக்குவா. அண்ட் அவங்க சிஸ்டர் ஹனாபியுமே ஹினாட்டா கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா சாஃப்டா நடந்துக்குவா. அண்ட் அவங்க சிஸ்டர் பாண்டிங்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அவளுடைய டீம்மேட்ஸ் கிட்டயும் டீச்சர்ஸ் கிட்டயும் ரொம்பவே அன்பா மரியாதையோட ரொம்ப கைண்டா நடந்துக்குவா. அண்ட் நருட்டோ வந்து 3 இயர்ஸ் வில்லேஜை விட்டு போனதுக்கு அப்புறமும் கூட அவ நருட்டோவையே தான் நினைச்சிட்டு இருப்பா. லைக் அவளுக்கு வேற ஒரு பையன் கிடைக்காமலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆஹ் எப்படின்னா அவ ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு பொண்ணு இல்லையா? ரொம்ப கியூட் ஸ்வீட், இன்னும் சொல்லலாம்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்படி அவ்வளோ நல்ல பொண்ணுக்கு வந்துட்டு வேற ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னு எதுவும் இல்லையே. லைக் எனக்கு தெரிஞ்சு ஹினாட்டாக்கு எந்த ஒரு பையனும் நோ சொல்ல மாட்டான்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவன் நருட்டோவையே தான் நினைச்சிட்டு இருந்தான். அவன் வில்லேஜுக்கு வந்து அவளை பார்த்ததும் அப்பவே பயங்கர ப்ளஷ் பண்ணிட்டா. லைக் ஒரு மாதிரி பெயிண்டே ஆயிட்டார்ல. அதெல்லாம் பார்க்க உண்மையிலே கியூட்டா தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நருட்டோக்காக நியர்லி காட்டுக்கு ஈக்குவலான பெயின் கூடயே சண்டை போட போயிட்டா டைரக்டாவே. அண்ட் எனக்கு இதுல ஒரு விஷயம் லைட்டா கடுப்பா இருக்கு. ஒரு விஷயம் கிடையாது, 2 விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, லைக் பெயின் கிட்ட சண்டை போடும்போது அவ டைரக்டாவே சொல்லிட்டு இருந்திருப்பா. ஒரு மாதிரி ப்ரொபோஸே பண்ணிட்டு இருந்திருப்பா. லைக் நான் வந்துட்டு ஃபைட் பண்றதுக்காக பயப்படல, ஏன்னா நான் எனக்கு ப்ரீஷியஸ் ஆனவங்கள காப்பாற்றணும்னு நினைச்சேன். உன்னை காப்பாத்துறதே எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா வந்துட்டு நான் உன்னை விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. பட் அது நருட்டோ புரிஞ்சுக்கல. அது எனக்கு லைட்டா கஷ்டமாவும் கோவமாவும் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நருட்டோ த லாஸ்ட் மூவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டொனேரி வந்துட்டு ஹினாட்டாவை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவனை பார்த்து 2 days தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஹினாட்டா வந்துட்டு டொனேரியோட போயிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவ தங்கச்சியும் காப்பாற்றணும், இந்த வேர்ல்டையுமே காப்பாற்றணும் அந்த 10 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவ போயிட்டப்போ நருட்டோ அதை பார்த்து
அவன் எதுக்காக போனா அப்படின்றத அவன் யோசிக்கவே இல்லை. திடீர்னு ஒரே மாதிரி டிப்ரெஸ்ட் ஆயிட்டான். லைக் நான் தான் என்ன நினைச்சேன்னா அவன் நல்லா பொசசிவ் ஆவான், அதெல்லாம் பார்க்க ஃபன்னியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவன் ஒரே தடவையே டிப்ரெஸ்ட் ஆயிட்டான். அவன் அதை யோசிக்கல அப்படின்றதான் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. பட் மற்றபடி லாஸ்ட்ல எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா, ஸோ அது வெரி ஹாப்பி தான். ஆனா எனக்கு இன்னொரு புரியாத விஷயம் என்னன்னா, நருட்டோ கிளாசிக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இட்டாச்சிய காட்டுறப்போ, சாஸ்கே கூட இட்டாச்சியோட போய் ஃபைட் பண்ணி, அவனுக்கு கூட அடியெல்லாம் பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி, சுனாடே வந்து அவனுக்கு அவனை ட்ரீட் பண்ணி அவனை ரெக்கவர் பண்ணப்போ, சாக்குரா போய் அவனை ஃபர்ஸ்ட் அங்க ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்பவே நருட்டோக்கு வந்துட்டு அந்த ட்ரூ லவ் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிட்ட மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அவனுக்கு அந்த ட்ரூ லவ் அப்படின்னா புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு தடவை சொல்லணும் அப்படின்னா, ஒரு தடவை சாக்குரா கூட நருட்டோவை சாஸ்கேவை தேட விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஃபேக்காக வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ அப்போ கூட அது ஃபேக் தான், அவன் சாஸ்கே மேலே வச்சிருக்கிறது தான் ட்ரூ லவ் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. பட் ஹினாட்டா வந்து டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணாலும் இவனுக்கு ஏன் தான் புரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. லைக் ஒருவேளை இத்தனை நாள் வெளிக்காட்டிக்காம இருந்து திடீர்னு வந்து சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க என்னன்னு தெரியல. சரி, இட்ஸ் ஓகே, விடுங்க. அண்ட் தென் வர்சஸ் நவ் மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவள் எப்படி இருந்தா அப்படின்னா, நருட்டோவை பார்த்ததுமே பயங்கரமாக ப்ளஷ் பண்ணிட்டு அவன் வந்துட்டு அவளுக்காக யோசிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாலே அப்படியே ரொம்ப ப்ளஷ் பண்ணிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஃபெயிண்ட் ஆகுற அளவுக்கு அவளுக்கு ரொம்பவே ஷையாக இருக்கும். அண்ட் நவ் எப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் தான் லைட்டாக சந்தோஷமாகவும் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்குது. ஸோ ஃபன்னாகவே எடுத்துக்கோங்க. அதாவது மேரேஜில் எப்படியோ ஃபெயிண்ட் ஆகிடல அப்படின்னு எனக்கு லைட்டாக ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதாவது அவள் சொல்லப்போனால் அவளை பார்க்கும்போது அப்படி தான் தோணும், இவெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு ஷைனஸ்ஸா அப்படின்ற மாதிரி தான் தோணும். லைக் ரொம்பவே ஸ்வீட் சாஃப்டான ஒரு கேர்ள்ல. ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஃபன்னியாக ஒரு கொஷின் கேட்குவா. லைக் இதை ஃபன்னாகவே எடுத்துக்கோங்க. ஹினாட்டாவை பாய்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த ரீசன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மைண்டில் வரும் இல்லையா. ஸோ ஐ திங்க் அது எல்லாத்தையும் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பட் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஹினாட்டா வந்து ரியல் லைஃப்பில் வந்தானா நான் அவளை தூக்கிட்டு போயிடுவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன், இன்னும் நிறைய எக்ஸெட்ராலாம் சொல்லுவீங்க இல்லையா. ஹினாட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, மெயின் ரீசன் வந்துட்டு அவள் ரொம்பவே சாஃப்ட்டு, கைண்டு அண்ட் பாய்ஸுக்கு ஏன் முக்கியமாக பிடிக்குது அப்படின்னா, அவன் நருட்டோக்கு ரொம்ப ரொம்ப ட்ரூவாக இருக்கா அப்படின்றதுனால தானே. ஸோ அவள் அப்படியே விட்டு வந்துட்டாலுமே கூட உங்களால் அவளை ஏற்றுக்கிட்டாலுமே கூட லைக் இது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் இல்லையா. அவளை அவங்களுக்கு பிடிச்சதுக்கு காரணமே அவளை நல்லா ட்ரஸ்ட் பண்ணலாம், அதுக்கு அவள் தகுதியானவ அப்படின்ற மாதிரி தானே. ஸோ இப்போ அவள் நருட்டோவை விட்டு வந்துட்டா அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டு ப்ரோக் ஆன மாதிரி தானே. ஸோ இது உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா. லைக் இப்போ அந்த ட்ரஸ்ட்டு ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு அவளை பிடிச்சதுக்கு ரீசனே அந்த ட்ரஸ்ட் தான். அந்த ட்ரஸ்ட்டே ப்ரோக் ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். இன்னும் சில பேர் சொல்லலாம், எங்களுக்கு ஹினாட்டாவே வேணும்னு நாங்கள் கேட்கல, ஹினாட்டா மாதிரி பொண்ணு வேணும்னு தான் கேட்டோம் அப்படின்ற மாதிரி. பட் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணேன், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாரி. என்னன்னா லைக் இப்போது ஹினாட்டா நருட்டோட பேர் கரெக்டாக நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் ஹினாட்டாக்கு நருட்டோ கரெக்டாக இருப்பான் அண்ட் நருட்டோக்கு ஹினாட்டா தான் கரெக்டாக இருப்பான். அண்ட் இதே மாதிரி பேர் சொன்னோம் அப்படின்னா, சாக்குரா சாஸ்கே, ஹினாட்டோ குஷினா அண்ட் ஈனோ சாய், அதுக்கப்புறம் ஷிகமாரு அண்ட் டெமாரி அண்ட் இவங்களுடைய பேர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க ஒருத்தருடைய கேரக்டருக்கு இன்னொருத்தருடைய கேரக்டர் வந்து பொருத்தமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க பேர்ஸ் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற அந்த பொண்ணையோ இல்லாட்டி பையனையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணுவீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் லைக் வேற ஒரு பேரோடைய இன்னொருத்தரோட பேரை சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஸோ உங்களுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிங்கன்னு நான் சொல்லுவேன். மேபி நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய பொண்ணாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா சாரி. தேங்க்யூ ஆல். அண்ட் போன வீடியோ சாக்குரா பற்றி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசின வீடியோ, மேபி அது சரியாக வராமல் இருக்கலாம்.
அண்ட் இனிமேல் என்னுடைய வாய்ஸ் ஓவரில் வந்துச்சு அப்படின்னா நான் இன்னுமே பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு வீடியோவை விட இன்னொரு வீடியோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்டு போன வீடியோவில் காமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அவங்க நேம்ஸை நான் இப்போ சொல்கிறேன், மேபி தப்பாக இருந்தால் சாரி. ரக்ஷிதா, ரக்ஷி 4946, நைஸ், கீப் இட் அப், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆர்ஜே இந்திரஜித் ஸ்டேஜ் 111, ஹாய்மா அண்ட் ஹாய் நம்பா. ஹாய் ஆர்ஜே இந்திரஜித் ஸ்டேஜ் 111. அகெயின் ஆர்ஜே இந்திரஜித் ஸ்டேஜ் 111. பொருட்டோ சீரீஸ் பார்த்தவன் மேக்ஸிமம் சாக்குரா ஹேட் பண்ண மாட்டாங்கம்மா. மேபி இருக்கலாம், பட் நான் இன்னும் பொருட்டோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ITZLTG லக்கி, யாருக்கு எப்படியோ தெரியல, எனக்கு எப்போவுமே சாக்குரா தான் ஃபேவரட். ஓகே, நல்ல சாய்ஸ் தான். மாயா ஃபைலி, எஸ் த ரைட் ஸ்டார்டிங் ஃபார் ஹேண்டிங், ஐ எம் சாக்குரா ஃப்ரெண்ட். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட் சாக்குரா அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் சாக்குரா உங்களுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஒட்டாக்கு, யார்ப்பா இது, வாய்ஸ் ஓவர் இஸ் குட், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஷேடோ நைட், ஐ லைக் சாக்குரா எவ்வளோ அப்படின்னா ஹினாட்டாவுக்கு ஈக்குவலாகவே ஃபேவரட் கேரக்டர் தான் ஹருனோ சாக்குரா. ஆக்சுவலி எனக்குமே நியர்லி ஹினாட்டாக்கு ஈக்குவலாக சாக்குரா கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் யூசர் எக்ஸாம் 7TN6FP8Z, எனக்கு எப்போவுமே சாக்குரா மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்னொருத்தவங்க, நான் அவங்க நேம் மென்ஷன் பண்ணலை, அப்புறம் ஏன் ஒரு சீனில் சாக்குரா டெல் டு நருட்டோ ஐ லவ் யூ, ஷீ இஸ் ஓன்லி லைக் ஃபேம். அதாவது சாக்குரா ஃபேக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி சாஸ்கேக்காக தான் அவள் நருட்டோ ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சின்னு இருப்பா. ஸோ அண்ட் இன்னொருத்தவங்க, நான் இவங்க நேமையே மென்ஷன் பண்ணல, அக்கா நீ எவ்வளோ சொன்னாலும் அவள் குப்பை தொட்டி தான். ஆக்சுவலி நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்கலன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அது உங்கள் சாய்ஸ், உங்கள் ஒப்பீனியன், ஐ கான்ட் சேஞ்ச் இட், ரைட்? ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல். அண்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதோட முடிச்சு